சென்னை அடையாறில் உள்ள அமமுக தலைமையகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்தினார். இந்த சமயத்தில் சென்னை வந்துள்ள பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவார் என தகவல்கள் வெளியாகின. தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிமுகவிற்கும் தங்களுக்கும் இடையிலான பிரச்சனை பங்காளி சண்டைதான் எனவும் அவர் விளக்கம் அளித்தார். விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள் உள்ள சண்டையை நாங்க என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நிர்ணயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். கட்சி நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது என்கிற ஒரு பொது நோக்கத்தோடு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. தொடர்ந்து சென்னை தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் டிடிவி தினகரன். அப்போது பாஜக அமமுகவினர் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அமமுக இணைந்திருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவடைந்துள்ளதாக தெரிவித்தார். வணக்கம். I am indeed honored and delighted, personally very happy that my good friend, senior leader of the NDA, my brother Thiru Dinakaran has decided to come back to the NDA family. My brother Thiru Dinakaran joining the NDA, coming back to the family, further strengthened our resolve and our commitment. செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த டிடிவி தினகரன் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முயற்சிக்கு உறுதுணையாக அமமுக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்பதற்காக 2021 மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எடுத்த முயற்சி அன்றைக்கு முடியாமல் போனதால் இன்றைக்கு தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கின்ற திராவிட மாடல் என்கிற பெயரில் நடக்கின்ற இந்த திராவக மாடல் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மீண்டும் நாங்கள் என்டிஏவில் இணைஞ்சிருக்கோம். இந்த தேர்தலில் என்டிஏவின் வெற்றிக்காக தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் ஓயாமல் உழைத்திடுவார்கள். அம்மாவின் ஆட்சியை இந்த முறை நாங்கள் உறுதியாக தமிழ்நாட்டிலே உருவாக்கி காட்டுவோம். தொடர்ந்து பேசிய தினகரன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறினார். மேலும் தேவை ஏற்படும் போது தானும் எடப்பாடி பழனிசாமியும் சந்திப்போம் என்றும் தினகரன் தெரிவித்தார். முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். திரும்ப திரும்ப கேட்டீங்க. என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காங்களா? அப்புறம் எதுக்கு என்ன திரும்ப திரும்ப கேக்குறீங்க? ஆமா, என்டிஏ ஆட்சி தான் வரும். என்டிஏ கூட்டணி ஆட்சி. என்டிஏ கூட்டணி ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காரு சார், எப்படி பாக்குறீங்க? ட்விட்டர் பதிவு மூலமா உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காரு. அவருக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவை ஏற்படும் பொழுது சந்திப்போம். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனை முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரடி மண்ணோடு வீழ்த்திடவும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திடவும் கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வருகை தந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தினகரனின் அரசியல் அனுபவமும் தேர்ந்த வியூகங்களும் திமுக ஆட்சியை அகற்ற முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறியுள்ளார்.